கனவை தூவங்கள். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய வழி நிறைந்த ஒரு படம் அது. அது இந்த கரும்பு விஷயத்தில் மாட்டிட்டு வெளியே வந்த மாதிரி சென்சார் போர்டில் ஒரு 5.5 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு 125 கட்டோட வெளியே வந்து படம் அது. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அதை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அறிவாளிகள் நிறைந்த ஒரு கூட்டம் எனக்கு கொடுக்கக்கூடியது. இதுக்காக முதல்ல தலைவர் சாதிகம் சார்ந்த இந்த நம்முடைய சமூகங்கள் எது தீர்வாகுமோ அதை நோக்கி ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மிக்ஸில் தான் நான் படத்தை கொடுத்தேன். அது அந்த விருதை கொடுத்த அனைவருமே நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை விருதுகள் வாங்கினாலும் முற்போக்கு எழுத்தாளர்கள் விருது வாங்கினது ஒரு ஸ்பெஷலாக ஏன்னா எழுதுறதுங்கிறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்வம். பிரசித்தியாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் திரைக்கதை இருக்கட்டும், அந்த எழுத்து பவர் தான் அது கொடுத்த அங்கீகாரம் தான் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வாங்கிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த விருது வாங்குறோம் சந்தோஷமா இருக்கு. இன்னும் இதை வந்து இந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இந்த விருது வாங்கிக்கிடும் போது இருக்க சந்தோஷத்தை விட மேடம் சொன்னாங்க, இந்த விருது உருவானதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை கேட்கும்போது இன்னும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாங்க. நன்றி. அந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விருது வாங்கின மற்ற சக இயக்குநர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மேடையில நிற்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களோட சினிமா ஆர்வம் எங்க தொடங்குது அப்படின்னா, பல பேர் இந்த தியேட்டர்ல போய் இவரோட படம் பார்த்தேன் அப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது என்னன்னா, என்னுடைய இந்த சினிமா ஆர்வம் எங்க தொடங்குச்சுன்னா, நான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் சங்கத்துல இருந்து இந்த மேடையில இதே மாதிரி ஒரு மேடையில மைக் குடிச்சு பேச்சு போட்டியில நான் பேச ஆரம்பிச்சதுன்னு தான் துவங்குச்சு நினைக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் மூலமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய நடிகர்களோ பெரிய கேமராவோ பயங்கரமான டெக்னீஷியனும் கிடையாது, எழுத்து தான். நீங்க பேனா பிடிச்சி எழுதுறது தான் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமும் இந்த மாதிரி அறிவாளிகளும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மேடையில் எடுத்து வந்து நிற்க வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் நின்று விருது வாங்குறதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான காரணமா நான் எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும், ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நமக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கிறதுலையும் இந்த கதை எழுதுறதுலையும் மிகப்பெரிய ஆர்வத்தை உண்டு பண்ணது வந்து அங்க இருந்த எழுத்தாளர்கள் சங்கமும் அவங்க வச்ச பேச்சு போட்டிகளும் அவங்க வச்ச கட்டுரை போட்டிகளும் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அப்படி ஒன்றுதான் வந்து அந்த மண்ணின் கதையான தெருக்கூத்து கலைஞர்களை பத்தி முக்கியமா நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த கலைஞர்களை சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறோம், பயங்கரமா கொண்டாடி இருக்கோம். ஆனா அப்படி ஒரு கலைஞர்களை பத்தி இங்க பெருசா நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாம இருக்கு. ரொம்ப ஒரு யாருக்கு பத்தி கேட்டாலும் தெருக்கூத்து என்னப்பா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயத்த போர் அடிக்காம ஒரு படமா கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஜமால் திரைப்படம். உங்களுக்கு பல பேர் நீங்க அதை ஏற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த விருது கொடுத்தது எவ்வளவு பெருமையா இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி திறமையான கலைஞர்கள் கூட வந்து மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து எப்படி படங்கள் எழுதணுங்கிறத விட ஒழுங்கா எழுதணும், அது முற்போக்கு சிந்தனையோட இருக்கணும், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட இருக்கிறத வந்து விருது வந்து ஞாபகப்படுறது தான் எதிர்பார்க்குறேன். திடீர்னு என்ன அப்படி வேற எதுவும் அப்படி போகணும்னு யோசிச்சுன்னா ஏதோ ஒரு படத்தை பார்த்து சூடு போட்டு போகணும்னு பார்த்தோன்னா இந்த விருதை திரும்பி பார்த்தோன்னா இல்லை அவங்க திரும்ப விருது கொடுக்கணும், அதுக்காக ஒழுங்கா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை மிகப்பெரிய ஒரு விருதாக இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அந்த படம் ஆரம்பிக்கும்போது கமர்ஷியல் படமா ப்ரொடியூசருக்கு கிளாஸ் கொடுத்து வாய்ஸ் அம்பாசிடர் கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் எனக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்போ அதுக்கு அவங்க கிளாஸ் ஆகிற நன்றி, லதர்பந்து படத்துக்கு நன்றி. ஏன்னா ஒரு திரைப்படம் பணத்தை தாண்டி இந்த 1 வருஷத்துல எனக்கு அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ நட்பையும் சம்பாதிக்கிறதுக்கு. அந்த நட்புங்கிறது வந்து சாதாரணது இல்லை. எப்போ வேணாலும் என் கூட நிற்பாங்க, நீ என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற அந்த நட்பையும் கொடுத்துருக்காங்க. இதே நெஞ்சி நீதிக்கு எழுதும் போதும் இதே
தமிழ்நாடு முப்பது எழுத்தாளர்கள் வந்து என்னை பாராட்டினாங்க. அதுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா ஊக்கம் தான் நினைக்கிறேன். இந்த கமர்ஷியல் படத்துக்குள்ள இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான தைரியமும் கூட. அடுத்த வாட்டியும் முயற்சி பண்றேன். இதை காப்பாற்றிய இது வந்து ஏற்பட்ட காலைகளுக்கு ரொம்ப நன்றி. என்னைய அடிக்கடி ஞாபகப்படுத்தின சரத் அவர்களுக்கும் அது வந்து சென்னை சார் ரொம்ப நன்றி. நம்பர் மாறிட்ட நடுவில் அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி. இந்த மேடையை நான் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. மதன் சார் அவங்க யதார்த்தமான நடிக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கடைசி சாயிலிருந்து உங்களை அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுடைய யதார்த்தமான நடிப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நிஜமாவே மேடைக்கு சொல்ல நடிக்கிறத தெரியாம நடிக்கிறது இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். இங்கே இருக்கும் படைப்பாளிகள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிக பெருமையாக உள்ளது. இந்த மேடை உங்களால் மிக மிக அழகாக தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம எதை பேசணும்னு சொல்றோம், எப்படி பேசணும்னு சொல்றோம். ஆனா இப்ப வந்து சினிமா அப்படின்றது ஒரு வியாபாரம். ஆனா அந்த வியாபாரத்தையும் செய்வோம். ஆனா அதுலேயே நாங்க பேச வேண்டிய தைரியமா பேசுவோம் அப்படின்னு துணிந்து பேசிய இளம் தலைமுறை இயக்குநர்கள் தான் இந்த மேடையை உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எப்பவும் சொல்றது போல உண்மையாகவுமே இந்த கலை, சினிமா என்கிற கலை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்துடன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் அவ்வளவு ரசித்திருக்கிறேன். ஒவ்வொரு படத்திலும் அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு எளிதாக அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க முடியாது. அந்த வழிகளை உணர்ந்தால் தவிர, அந்த வழிகளை உணர்ந்தவர்களின் மனதிலிருந்து வருவதுதான் ரொம்ப ஆனஸ்டான ஒரு படைப்பாக வரும் அப்படின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எனக்கு மிக பிடித்த கலைஞர்கள் இருக்காங்க, நான் மிகவும் ரசிக்கின்ற இயக்குநர்கள் இருக்காங்க. உங்களுடைய படைப்புகள் பார்க்கும் பொழுது இவ்வளவுதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தது வீண் போகல அப்படிங்கிற விஷயம் புரியுது. தமிழக சார் உங்களை கௌரவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறது, பெருமைப்பட்டுக் கொள்கிறது. இதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நமது எழுத்தாளர்களுடைய, நமது தோழர்களுடைய வேலைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சுக்கள்ல இருந்து பல இடத்தில் நீங்க பேசி இருக்கிறத வச்சு கேட்கும் போது தெரியுது. அதுதான் தேவையாக இருக்குது, அதுதான் எங்களுடைய பாதைக்கான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. இன்னும் வீரியத்தோட இந்த பாதைக்கு முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்வதற்காக உங்களுடைய படைப்புகள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுல வந்து வியாபார நோக்குடன் அப்படின்னு சொன்னாரு, அது வியாபார நோக்குடன் எடுத்ததாக எனக்கு தெரியல. அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வேற மாதிரி படங்கள் தான் எடுத்திருப்பீங்க. பட் நீங்க எடுத்திருக்கிற படம் ரொம்ப உன்னிப்பாக எதை நான் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானமாக இருந்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் வந்து இங்கே கொண்டாடுவதற்காக இருக்கிறோம். இது ஒரு சிறிய அரங்கம் தான், ஆனா இந்த அரங்கம் மிக முக்கியமான அரங்கம். நன்றி அனைவருக்கும், வாழ்த்துக்கள் அனைவரும்.